மீன் பொரிச்சாலே எங்கள் பக்கத்து தாத்தா சண்டைக்கு வந்துருவாருங்க அந்த மசாலா ஸ்மெல்லுக்கு. உடனே கதவை தட்டி நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, என்ன தான் சமைக்கிறீங்க, என்ன தான் அப்படி மசாலா போடுறீங்க, உங்களால் எங்கள் வீடும் வந்து மசாலா ஸ்மெல்லாக இருக்குது, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படிம்பாரு. நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏர் ஃப்ரையரில் வைப்பேன். இருந்தாலும் நம்ம வாய் கம்முன்னு இருக்குமா, நல்லா உணர்த்தியாக சாப்பிட்டு பழகியாச்சு. நல்லா மசாலாலாம் போட்டு எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கு வந்துட்டு இந்த மசாலா காந்தல் வந்து சுத்தமாக ஒத்துக்காதுங்க. உடனே வந்து கதவை தட்டுவார். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க செவுத்த வந்து டம்மு டம்முன்னு சத்துவார். இல்லைன்னா டிவி வால்யூம் வந்து ஜாஸ்தியாக வச்சுப்பார். அப்போவே புரிஞ்சுக்கணும் தாத்தா வந்து வெறியாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு ஏதாவது மசாலா போட்டு சமைச்சு அவரை வெறியேற்றி விட்டுக்கிட்டே இருப்பேன். இங்கே பெரும்பாலும் வந்துட்டு சாலட் வந்து சாப்பிடுவாங்க. மீன், சிக்கன், மட்டன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்தாலும் பீஃப், போர்க் அப்படின்னாலுமே வந்து ஆவியில் வேக வச்சு அப்படின்னா கிரில் பண்ணி சாப்பிடுவாங்க. வெறும் உப்பு பெப்பர் மட்டும் போட்டு. ஆனால் நம்ம வாய் கம்முன்னு இருக்குமா, இருக்கிற எல்லா மசாலாவும் போட்டு நல்லா காரசாரமாக சாப்பிட்டா தான் நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி ஜாலியாக டைம் பாஸ் ஆகிட்டுருக்குங்க.